ஏன் இந்த டாஸ்மார்க் கடைக்கு வந்து சப்ளை பண்றாங்களே மது, அவங்களுடைய மது ஆலைகள் முதலாளிகளுடைய நலத்தை காக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த தொகுதியிலும் தான், இந்த தொகுதி எம்பியும் தான், அவரும் தானே வச்சிருக்கிறாரு ஒரு ஆளை. அரக்கானந்த் எம்பி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு, தஞ்சாவூர் எம்பி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு, மத்திய சென்னை எம்பி மறைமுகமாக வச்சிருக்கிறாரு, தூத்துக்குடி எம்பி மறைமுகமாக, இவங்க எல்லாம் எம்பிங்க, திமுக எம்பிங்க எல்லாமே ஆலைகள் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆலைகள்? மது ஆலைகள். நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, திடீரென்று அக்கறை உங்களுக்கு என்ன? ஏன் இந்த திட்டத்தை நீங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வருவது என்ன? ஒரு அரசு என்றால் நிறைய திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு 6 மாதத்திற்குள் நீங்கள் கொண்டு வரணும். இன்னும் 6 மாதம் இருக்கிறதுக்கு அப்ப போய் கொண்டு வரீங்களே திட்டம். உங்களுடன் ஸ்டாலின் என்ன, கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க மனு கொடுக்கறது, உங்களுக்கு முகாம் நடத்துவாங்க, முகாமில் போய் நீங்க மனு கொடுக்கணுமா? அப்போ இதெல்லாம் என்னையா? இதெல்லாம் ஒரு திட்டமாயா? இதெல்லாம் ஒரு திட்டமாயா? ஏமாத்து வேலை. இந்த தொகுதி, ஆற்காடு தொகுதி, இந்த மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று போராடி பெற்றது நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நிர்வாகத்திற்காக. ஆனால் இன்னைக்கு போராடி பெற்ற பிறகு ராணிப்பேட்டை மாவட்டம்னா இதுக்கு என்ன மாவட்டம்? கூலிப்படையை ஏவி கொலை செய்கின்ற மாவட்டமா மாறிடுச்சு.